தமிழகத்தில் பௌத்தம் நிறைய பேசியாச்சு. இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு ஒரு தடவை படித்து நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. புரியுது என்ன சொல்கிறாங்கன்னு? புத்த மதம் எங்கேருந்து வருதாமா தமிழ்நாட்டுக்கு? ஸ்ட்ரைட்டாக வரல, இலங்கைக்கு போயிட்டு அங்கே இலங்கையிலேருந்து இங்கே வருது. ஏன்னா இலங்கையில் அப்போ இருந்து பக்கத்தில் வாணிப தொடர்பு அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இதை அதேமாதிரி பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இலங்கை இருந்துச்சு. இதற்கு சான்றாக பாண்டிய நாட்டில் சில நினைவு சின்னங்கள் உள்ளன. அவை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. கிமு 3ஆம் நூற்றாண்டுனா யார்? பாண்டியர்கள், பல்லவர்கள், சோழர்கள் இருக்காங்க. சாரி, பல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, சேர சோழ பாண்டியர்கள். வட இந்தியாவில் 3ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தா? அசோகர் இருந்தார். சரியா? குகைகளில் காணப்படும் அவை பஞ்ச பாண்டவ மலை என அழைக்கப்படுகிறது. குகையில் இருக்குது. குகையெல்லாம் பார்த்தோம்ல, 2 முனிவருமே எங்கே இருப்பானுங்க? சமணத்துறைகளும் சரி, பௌத்த துறவியும் சரி. இவங்களாம் ரிஷி கிடையாது, முனி கிடையாது. இவங்களாம் பௌத்த துறவி. இவங்க இந்த வரலாறு தெரியாதனால நிறையா வரலாற்று இல்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இக்காலப்பகுதியில் தலை தோங்கிய பௌத்தமானது சமணம், ஆசீவகம் சொன்னோம் இல்லையா, அந்த பிராமணிசம் அதுக்கு எதிரானவங்க. இந்து மதத்தை அந்த வார்த்தையே கிடையாது, தப்பாக யூஸ் பண்ணுறானுங்க. பல்வேறு பிரிவுகள் ஆகியவற்றுடன் அதான் இப்படி ஓகே. பல்வேறு பிரிவுன்னு அர்த்தம், சைவம், வைணவம், சோமாரம், அது வந்து ஏகப்பட்டது. ஆயிரக்கணக்கான மதம் இருந்தது இந்தியாவில். அப்படி தான் சொல்லணும். ஒரு ஊருக்கு ஒரு மதம். நம்ம தானே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கடவுள் இருக்காங்களா? குலதெய்வம் வேறையாக இருக்கும். ஆமாம், சரி. அவங்களோட எல்லா மதத்தோட சேர்ந்து இருந்ததுன்றாங்க. பக்தி இயக்க காலம் முதல் பக்தி இயக்க பெரியவர்கள் பௌத்தத்தை எதிர்த்தனர். பக்தி இயக்கம் எப்போ வருது? இடைக்கால இந்தியாவில். அப்போ பண்டைய கால தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் கிடையாது. அப்போ புத்த மதம், சமண மதம் தான் இருந்தது இந்தியா முழுவதுமே. சரியா? ரைட். பௌத்தம் அரசர்கள் அளித்து வந்த ஆதரவை இழக்க தொடங்கியது. அது எப்போ? பக்தி இயக்கத்துக்கு அப்புறம். அடுத்தது, தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால்கள் குறித்து சான்றுகளை சைவ நாயன்மார்கள், தேவார பாடல்களும் வைண ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் முன்வைக்கின்றன. இந்த சாமியார்களாம் எந்த சாமியார்லாம்? இந்த வைணவம் சைவ சாமியாருங்க. அவங்களாம் அந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கான்? பௌத்தத்தையும் எதிர்த்துருக்கான், சமணத்தை எதிர்த்திருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். சரியா? சும்மா கவனிங்க, 2 நாளைக்கு கதை மாதிரி கவனிங்க. அப்போ தான் பார்த்துருப்போம் நிறைய பேரை கழுவேற்றி கொண்டது அந்த கதையெல்லாம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, அதை பற்றி எந்த நூல்கள் சொல்லுது? இந்த பக்தி நூல்கள் இருக்கு இல்லையா, தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், அதெல்லாம் சொல்லுது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்த பொழுது பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற்ற நிலையில் இருந்தது. யுவான் சுவாங் யார் காலத்தில் வந்தார் தென்னிந்தியாவுக்கு? அசோகரா? ஹர்ஷவர்தன். வட இந்தியாவில் ஹர்ஷவர்தன், தென்னிந்தியாவில் அப்போ அங்கே காஞ்சிபுரத்தில் யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? பல்லவர்கள். பௌத்தம் முற்றிலுமாக மறைந்து போனது. படிச்சுட்டே இருக்கீங்க, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? கதையாக மாற்றுங்க. கேள்வி கேட்டு பாருங்கள். நீங்களே கேள்வி கேளுங்க. எக்ஸாமுக்காக படிக்காதீங்க தயவு செஞ்சு. பௌத்தம் முற்றிலுமாக மறைந்து போனது என்ற ஒரு பொது கருத்து உள்ளது. ஆனால் இன்னமும் பௌத்தம் இருக்குது. வீரசோழியம் எனும் நூல் 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்டது. வீரசோழியம் பௌத்த துறவி ஒருவரால் எழுதப்பட்டது. வீரசோழியம் எந்த நூற்றாண்டு? 11ஆம் நூற்றாண்டு. பிற்கால சோழர்கள். இடைக்கால இந்தியாவில் 2வது பாட்டு சோழர்கள் இருக்காங்களே, அவங்கள சொல்கிறாங்க. இது இலக்கண நூல். நாகப்பட்டினத்தில் கிடைத்துள்ள 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாமா. செப்பு சிலைன்னா என்னது? செம்பு, காப்பர். ரைட், ஓகே. பின்வந்த காலங்களில் பௌத்த இருந்ததை உறுதி செய்கின்றன. அதோட முடியல, பௌத்தம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அதேமாதிரி சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்தில் கிடைத்திருக்கும் புத்தரின் சிற்பங்கள் இக்கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றன. இன்னும் இருக்குது புத்தர் சிலை. புத்தர் சிலையை தான் தலையெல்லாம் வெட்டி என்னவா மாற்றிட்டானுங்க? ஆமாம், விநாயகராக மாற்றிட்டானுங்க. இதெல்லாமே புத்தர் சிற்பம் தியாகனூர்.
பாருங்க காவி மாட்டிட்டானுங்க. சரியா? ஆமாம். நம் முன்னர் பார்த்தவாறு பல்லவர் காலம் முதலே பௌத்தம் சைவம் வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. பௌத்தம் பல்லவர் காலத்தில் அங்கே ஆரம்பத்துலேயே அப்போ தான் வருது பக்தி இயக்கம் தோன்றுறது. சைவம் வைணவ சமயங்களோட இதில் நாகப்பட்டினம் மட்டுமே விதிவிலக்காக திகழ்ந்தது. அங்கே பௌத்த சோழ அரசர்களில் பௌத்தத்தை சோழ அரசர்கள் ஆதரித்தனர். பௌத்தத்தை சோழ அரசர்கள் சைவ மதம் இருப்பாங்க, அதனால் மற்ற மதத்தை என்ன பண்ணல, அவங்க விட்டு கொடுக்கல. அவ்வாதரவு சமய காரணங்களுக்காக அல்ல, மாறாக அரசியல் காரணங்களுக்காக அளிக்கப்பட்ட ஆதரவாகும். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயா அரசால் யார் சோழர்கள் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். பிற்காலத்தில் அது அழிவுக்குள்ளாயிற்று. கூலவாணிகன் சீத்தலை சாத்திரனார் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை ரைட்டு. சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழியில் இருந்த பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை அவர் தமிழில் மொழியாக்கம் செய்து பௌத்தத்தை மண் சார்ந்ததாக ஆக்கினார். யார்? சீத்தலை சாத்தனார். வஜ்ரபோதி எனும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் என்றும். தாந்திரீக சடங்குன்னு அர்த்தம், ஒரு பௌத்த துறவி இந்த வேத மதத்தில் இருந்து இல்லையா, அந்த சடங்கு சம்பிரதாயம் அதில் உள்ள பூந்துட்டானுங்க. பல்லவ அரச சபையை அலங்கரித்தவர் பின்னர் சீனம் சென்று விட்டதாகும். இரண்டாம் நரசிம்ம பல்லவன் காலத்து சான்றொன்று கூறுகிறது. இரண்டாம் நரசிம்ம பல்லவன் இருக்காளியா, அவன் காலத்தில் ஏதோ ஒரு எழுதின ஒரு ஆவணம் இருக்குது, அதில் சொல்கிறாங்க வஜ்ரபோதி எங்கே போயிட்டார், சீனாவுக்கு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாழ் காலத்தை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. இரண்டாம் நரசிம்ம பல்லவன். பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமயமென மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகாசனம் எனும் நூல் எடுத்துரைக்கிறது. மகேந்திரவர்மன் யார்? பல்லவன். மத்த விலாச பிரகாசனம் யார் எழுதிய நூல்னு கேட்பாங்க. மகேந்திரவர்மன். அதில் தான் குறிப்பிடுறாங்க பௌத்தம் வீழ்ச்சி சந்தித்து வருது அப்படின்னு. அப்போ பல்லவர் காலத்துலேயே ஆனால் வீழ்ச்சி பெற ஆரம்பித்து அது தொடர்ந்து வந்து, ஆனால் கடைசி வரைக்கும் 13-14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பௌத்தம் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு எவிடன்ஸ் இருக்குது. இப்போவும் பௌத்த கோயில்கள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், இன்னும் இருக்குது. கல்வி புலத்தில் பௌத்த சங்கங்களும் விகாரைகளும், பௌத்த சங்கம் விகாரை அவங்க தங்குற இடம் நாம் இருக்கா, கல்விக்கான இல்லங்களாக தொண்டு செய்தன. இது வரலாறு சொல்லி முடிச்சிட்டா, எங்கே இருந்தது எங்கே வந்தது அப்படின்னு. அடுத்தது தமிழுக்கு என்ன செஞ்சுருக்கு பார்த்துருப்போம் முன்னாடியே. எல்லா மக்களும் கல்வி பெறுவதற்கு 2 மதம் உதவியது. எந்தெந்த மதம்? புத்த மதமும் சமண மதமும். அதாவது சொல்கிற பண்டைய காலத்தில். அப்புறம் திரும்ப எல்லாத்துக்கும் கல்வியை கட் பண்ணிடுறான். அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்து கிறிஸ்துவ மிஷினரிஸ் மூலியமாக என்ன வராங்க, கல்வி கொடுக்குறாங்கன்னு பார்த்துருப்போம். வரப்போது பார்ப்போம், திரும்பவும் பார்ப்போம். கல்வி கற்பதற்கான உலகில் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்தனர். எங்கே? வட இந்தியாவில் நாலந்தா, அங்கே நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகிய மிகச்சிறந்த கல்வி மையங்கள். இதெல்லாம் எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதத்தோடு தொடர்புடையது. இவை அனைத்தும் பௌத்த விராகிகளும், இவை அனைத்தும் பௌத்த விகாரைகள். சரியா? பௌத்த மதத்தோடு தொடர்புடையது. திபெத், சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திற்று. இப்பையும் அங்கே திபெத்தில் என்ன இருக்கு? பௌத்த மதம் தான். விகாரா எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருளாமா. தொடக்கத்தில் சுற்றி அலைந்த திரியும் துறவிகள் இவற்றை மழைக்காலங்களின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தினர். அந்த விகாரைகளை யார் கற்றுக் கொடுப்பா? ஸ்பான்சர் பண்ணுறது யார்? மன்னர்கள். வெரி குட். மன்னர்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதனால தான் மன்னர் பேர்லாம் தெரியுது, இல்லைனா தெரியாது. சரியா? ஃபேன் வேணால் போட்டுக்கோங்க. அடுத்தது, பணம் படைத்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம் இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன.
பணம் படைத்தவங்க கொடுத்துருக்காங்க, சாமானிய மக்களும் நிதி உதவி கொடுக்குறாங்க. இப்போ கேட்டிங்கன்னா தெரியும், சாமானிய மக்கள் அந்த ஸ்கூலில் கிராமத்தில் ஸ்கூலுக்கு ஏதாவதுனா சேர் கீர்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி அப்போ இருந்தே பண்ணியிருக்காங்க. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க, எல்லாம் தப்பு. இஸ்லாமியர் தான் வந்து அந்த விகாரைகள்லாம் அழிச்சிட்டான்ற மாதிரி சொல்கிறானுங்க, வரலாறு திரிக்கிறானுங்க, தப்புது. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அவனுங்களே சொல்லிட்டானுங்க, பக்தி இயக்கங்கள் தான் என்ன பண்ணுச்சு, புத்த மதத்தையும் சமண மதத்தையும் அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க பாருங்க, சண்டையை மூட்டி விடுறது. தெரியாது, தப்பு. இந்த வரலாறு தப்பு. அவை பல்கலைக்கழக கல்வி வழங்கியதோடு புனித நூல்களின் கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன. கருவூலம் அங்கே எல்லா புத்தகம் கிடைக்குது. நாலந்தாவை போன்ற பல விகாரைகள் உலக புகழ் பெற்றவையாகும். அதேமாதிரி நாலந்தாவை முகமது பின் பக்தியார் கில்ஜி தான் அழிச்சார்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் இங்கே இந்த வரலாறுலாம் பார்க்குறப்போ புத்த மதத்தையும் சமண மதத்தையும் ஏற்றவனுங்க யார், பக்தி இயக்கத்தினர். அப்போ அவனுக்கு தான் அழிச்சிருக்கணும் அதை, சரியா? ஆமாம், பொய்யா சொல்கிறானுங்க. விகாரைகள் இந்திய தொல்லியல் துறையால் காவேரி பூம்பட்டினத்தில் அகழ்வாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரையும் ஒரு கோவிலும் கண்டறியப்பட்டது. விகாரம் எது உடனே கோயிலுன்ட்டானுங்க. மேலும் 125க்கும் மேற்பட்ட ஆய்விடங்களில் நூற்றுக்கணக்கான கல் சிற்பங்களும் செப்பு சிலைகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. பௌத்தம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்தது என்பதற்கு இவையே சான்று. இந்த 4 ரோடு இருக்குல்ல, அங்கே கூட ஒரு புத்தர் கோயில்னு சொல்கிறாங்க, ஒரு மண்டபம் இருக்கும், பாலத்துக்கு அடியில் வரும். அங்கேருந்து வரப்போ கேஎஃப்சிலாம் தாண்டி வந்தீங்கன்னா அங்கே புத்தர் சிலை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் ஒதுக்கமாயுள்ள, என்னடா புது வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க, திரு நாட்டியன் டங்காடி, சரி, திரு நாட்டியட்டாங்குடியா, சரி ரைட்டு, கிராமத்தில் ஒரு வயலில் கிணறு வெட்டும் பொழுது 1.03 மீட்டர் உயரமுடைய கிணத்தெல்லாம் தூக்கி போட்டிருக்கானுங்க. பத்மாசன கோலத்தில், உடனே பத்மாசனம் கொண்டு வந்து விட்டுருவானுங்க. கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை கண்டெடுக்கப்பட்டது. எங்கே? திருவாரூர் மாவட்டத்தில். ரொம்ப இன்டீரியர்னு வச்சுக்கோங்க, சென்டரில் இல்லை, அதான் அப்படி சொல்கிறாங்க. இதுதான் அந்த சிலை. பூணூல்லாம் போட்டானுங்க, பட்டையடிச்சிட்டானுங்க. பூணூலுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? பூணூலை வெறுத்தவர் இருந்தால், பூணூலுக்கு எதிராக கேள்வி கேட்டால் இவங்க எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டானுங்க. சரி ரைட்டு, பரவாயில்ல, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எதாவது பார்த்துட்டோம், சமணம் பௌத்தம் பார்த்தாச்சு. பாசிவக தத்துவம் இது ஒரு விதமானது. இதுவும் எதுக்கு எதிராக வந்தது? அந்த பிராமணிசம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக வந்தது. பிராமணிசம் வேத இதுக்கு எதிராக வந்தது. நேற்று வந்தீங்களா? நீங்கள் வந்தீங்களா? சரி. ஆசிவகர்கள் வினைப்பயன், மறுபிறவி, முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க யார்? புத்தரும் சமணரும். இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானுங்க. வினைப்பயன், நீ இன்றைக்கி என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நடைமுறையில் பார்த்தோன்னா அதெல்லாம் கிடையாது. மறுபிறவி, நிறைய பிறவி நமக்கு இருக்கும், சரியா? மறுபிறவி வராமல் இருக்குன்னா என்ன பண்ணும்? மோட்சம் அடையணும். அதுக்கு தான் அந்த கதையெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. முன் தீர்மானம், முன்னாடியே இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னா முன்னாடியே கடவுளை வந்து என் தலையில் எழுதிட்டார். கடவுளை எழுதினார், அப்புறம் நம்மளை எதுக்கு உயிர் கொடுத்தாரு? சரி, அதெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தனாராமா. ஆசிவக பிரிவின் தலைவர் கோசலா மங்காளி புத்தர் ஆவார். நோட் பண்ணிக்கோங்க, ஆசிவக பிரிவின் தலைவர் யார்? கோசலா மங்காளி புத்தரா. ஆசிவகர்கள் மிக கடுமையான துறவரத்தை கடைபிடித்தனர். எல்லாம் அங்கே தான் துறவரம். கடவுளை மீட் பண்ணணுன்னா எங்கே போகணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு காட்டில் தலையெல்லாம் தொங்கணும். அப்புறம் பழைய படம்லாம் பார்த்துருப்போம். கடவுளை நினச்சி என்ன பண்ணுவார்? தவம் இருப்பார், அப்படியே புத்து முளைக்கும், ஒரு உடம்பு ஃபுல்லாக புத்து முளைச்சிரும். அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு இன்னொரு கடவுளை என்ன பண்ணுவார்? ஊர்வசி ரம்பாவெல்லாம் அனுப்பி விடுவார். ஏன்னா அவன் தவம் ஜெயிச்சிட்டானா போச்சு, நம்மளாம் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமான தவம் இருந்திருக்காங்க. ஆசிவக சமயம் அதன் தத்துவமும் வேத பாடல்களிலும்
பிராமணங்கள், ஆரணியங்கள் ஆகியவற்றிலும் பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகளிலும் சமண பௌத்த சமயங்களுக்கு முந்தைய காலப்பகுதியைச் சேர்ந்த ஆய்வுகளிலும் கிடைக்கப்பெற்றன. ஆசீவகத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்காமா? வேத பாடல்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள் அதெல்லாம் இருக்காமா. அதே மாதிரி பௌத்த சமண நூல்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முற்பட்ட காலத்தோட தொடர்புடைய நூல்கள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஆசீவகத்துக்குன்னு எந்த ஒரு இலக்கியங்களும் இல்லை. கோசலரின் தத்துவங்கள் ஏனைய மதங்களில் ஜீவித்திருக்கிறது. அந்த கோசலர் இருக்கார் இல்லையா, அவரோட தத்துவம் எங்கே இருக்காம? எல்லா மதத்தினுடைய இதுலேயும் இருக்குது. இங்கே இருந்த மதம், வெளியிலேருந்து வந்த மதம் இல்லை, இங்கே இல்லை. 6 ஆண்டு காலங்கள் கோசலா மகாவீரருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார். அப்போ கோசலா எந்த காலத்தை சேர்ந்தவர்? மகாவீரர் காலத்தை சேர்ந்தவர். எந்த ஆண்டு, எந்த நூற்றாண்டு? வெரி குட், கிமு 6ஆம் நூற்றாண்டு. வெரி குட். பின்னர் இருவரும் பிரிந்தனர். ஒன்றா இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு 6 வருஷம். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவர்களை ஆதரித்தனர். அசோகரும் ஆதரிச்சிருக்காரு, அவன் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் அவருடைய பேரன் தசரதா, அவரும் ஆதரிச்சிருக்காங்க ஆசீவர்களை. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசீவகம் சரிவை சந்தித்தது. அசோகருக்கு அப்புறமே வீழ்ச்சி தான். மௌரிய வம்சத்தின் கடைசி மன்னன் யார்? அசோகரா? பாதி வார்த்தை வந்துருச்சு, பாதி. பிருகத்ரதன். பிருகத்ரதன். கேள்வி கேட்டு கேட்டு சொல்ல தான் ஞாபகம் வரும், எல்லாம் புது வார்த்தை. நம்ம மொழி கிடையாது, வேறு மொழி. ஆமாம், பிருகத்ரதன். ரைட், அதோட ஒளிஞ்சிருச்சு. இதனிடையே தென்னிந்தியாவில் பரவியிருந்த ஆசீவகம் அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்பட்டது. வட இந்தியாவில் அவுட்டு. மௌரிய சாம்ராஜ்யம் முடிஞ்சோடனே அதுவும் அவுட்டு ஆசீவகம். தென்னிந்தியாவில் பரவி ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இது. ஆசீவக துறவிகளை குறிக்கும் படம். இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸு போடாமல் சாப்பிடாமல் பாருங்கள், எவ்வளோ ஒல்லியாக மண்டை மட்டும் பெருசாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? சோறு சாப்பிடாமே உட்காந்துருந்துருக்குறான் பல நாள். சரி. வரலாறு முழுவதிலும் ஆசீவர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. ஏன்? இங்கே தான் இப்போ பக்தி இயக்கங்கள் இருக்குது, சைவம் வைணவம் இவங்கெல்லாம் இருக்கு இல்லையா, சோமாராதுன்னு. இவங்க எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறானுங்க. ராஜாவை போய் எவன் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறானோ ராஜாவை வச்சு அவனை அடுத்தவனை அடித்து துரத்துவாங்க. அதான் போட்டுறாங்க. பல்லவர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள். ஹொய்சாளர்கள் எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க? வெரி குட், தக்கான பகுதி. சரியா ஞாபகம் இருக்கா? எல்லாம் இடைக்கால இந்தியாவில். ஹொய்சாளர்கள் அங்கே ஆட்சி செய்யும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செஞ்சாங்க? சத்தமா? பல்லவர்கள். அது கீழே பாண்டியர்கள். பல்லவர்கள் ஹொய்சாளர்கள் சண்டை போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. ஹொய்சாளர்களா? பல்லவர்கள்லாம் கிடையாது ஹொய்சாளர்கள் காலத்தில். அது வந்துட்டு யார்? அவங்க சாளுக்கியர்கள் காலத்தில் தான் பல்லவர்கள். ஹொய்சாளர்கள் எப்போ வருவாங்க? நடுவில் ராஷ்டிரகூடர் வருவான். அதுக்கப்புறம் பிந்தைய ஒரே நிமிஷம். சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர், முற்கால மேலை சாளுக்கியர், அப்புறம் ராஷ்டிரகூடர்கள், அப்புறம் திரும்பவும் பிற்கால மேலை சாளுக்கியர்கள். அதிலிருந்து பிரிஞ்சது தான் என்னது? யாதவர்கள், காக்காத்தியர்கள், ஹொய்சாளர்கள். அப்போல்லாம் அங்கே சோழர் பாண்டியர் இருப்பாங்க, சோழர்கள் தான் இருந்திருப்பாங்க. சரியா? கிராம சமூகத்தினர் ஆசீவகர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர். அவனே சாமியார், அவன்கிட்ட வரி போட்டானுங்களாமா. துறவி தானே அவனே. இது போன்ற இடர்பாடுகள் இருந்தபோதும் 14ஆம் நூற்றாண்டு வரை இன்றைய கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாலாறு அங்கே கர்நாடகாவில் உருவாகி தான் அங்கே வரும் பகுதிகளில், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆசீவகம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது. இறுதியில் ஆசீவகர்கள் வைணவத்தால் ஈர்த்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. வைணவம் யார்? ஆமாம். யார் அந்த சாமியார்கள் பேர் என்ன? ஆழ்வார்கள். எத்தனை ஆழ்வார்கள் இருந்தாங்க மொத்தம்? 12 ஆழ்வார்கள்.
ஆண்டாள் எதில் வருவாங்க? சமணப்பேரவை முதலில் கூடி தங்கள் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் துவக்க முற்பட்டனர். சமணப்பேரவையா? பாடலிபுத்திரமா வல்லபியா? வெரி குட். ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன. அர்த்த மகதி பிராகிருதம். ஆகம சூத்திரங்கள்லாம் எந்த மதத்தோடு தொடர்புடையது? ஆகம சூத்திரங்கள் சத்தமா? ஜெயினிசம். ஆகம சூத்திரங்கள் மொத்தம் எத்தனை இருந்ததுன்னு சொல்கிறாங்க? ஆகம சூத்திரங்கள் மொத்தம் எத்தனை? கீழ்கண்டவற்றில் எது கலப்பரர்களால் ஆதரிக்கப்பட்டது? எது? சமண மதம். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? 12 ரைட். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகள் எங்கு காணலாம்? கற்படுக்கைன்னா என்ன? எந்த மதத்தோடு தொடர்புடையது? சமண மதத்தோடு தொடர்புடையது. நிறைய ஏகப்பட்டது இருந்திருக்கு. புத்த மதத்துக்கு முன்னாடி சமண மதம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருந்தது. எல்லாம் பார்த்தோம். எங்கே? வேலூரில். மற்ற எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? ஆமாம், கழுகுமலை. அங்கே எல்லாமே தலையணையோடு செதுக்கியிருப்பாங்க. கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? கட்டப்பட்டதுன்ற வார்த்தையே தவறு. உருவாக்கப்பட்டது சொல்லலாம். குடைவரை கோயில்லாம் என்னது? வெட்டி எடுக்கிறது. கட்டுறதுனா என்ன அர்த்தம்? எடுத்து அடுக்கிறது. யார்? வீரநாராயண பாண்டியனா? நெடுஞ்சடையனா? ரைட், வெரி குட். தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகள் மிக உயரமாக கருதப்படும் சிலை நேமிநாதர் சிலை. எங்கே இருக்குது? அடுத்தடுத்த கேள்வி நீங்களே கேட்டுக்கணும், அதோட விட்டுட்டு போகக்கூடாது. திருமலையா? திருமலை. திருமலை எங்கே இருக்குது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. வெரி குட். இப்படி அடுத்தடுத்து கேட்டுக்கணும். புத்த சரிதத்தை எத்தனை மீட்டரு? 1016. புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? யாரு? அஸ்வகோஷர். எந்த நூற்றாண்டு? கனிஷ்கர் காலம். சரியா? ரைட். டேஷ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்தார்? எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. யாரோட காலம்? சந்திரகுப்தரா? நான் தமிழ்நாட்டில் கேட்குறேன். பல்லவர்கள். அங்கே சந்திரகுப்தர்லாம் கிடையாது. அங்கே யார் இருப்பாங்க? ஹர்ஷவர்தன். திரும்ப அப்போ தான் சொன்னீங்க, திரும்ப கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என டேஸ் எடுத்துரைக்கிறது? மற்ற விலாச பிரகசனம். பிரகடனம்னு சொல்லுவான், இப்போ பிரகசனம்னு மாற்றிட்டானுங்க. மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதனும் டேஸை ஆதரித்தனர்? ஆசீவகம். வெரி குட். கதை மாதிரி திரும்ப திரும்ப பார்க்கணும், கேட்கணும். அப்போ தான் ஹிஸ்ட்ரி நிற்கும். கதை ஞாபகம் வந்துடும், பேர் மறந்துடும். ஆமாம் தானே? ஏன்னா பேர் எதுவும் நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது. ஆமாம், திரும்ப திரும்ப பேச ஞாபகம் வந்துடும். பெரிய விஷயமே. இப்போ இங்கிலீஷ்லாம் நம்ம மொழியா கற்றுக்கலையா? ஒரு வார்த்தையாவது இங்கிலீஷில் நமக்கு அர்த்தம் தெரியுமா? மனப்பாடம் தான் பண்ணி வச்சுக்கிறேன், கற்றுக்கிட்டோம். அது மாதிரி கல்பசூத்ரா பத்ரபாகம். வெரி குட். சீவக சிந்தாமணி எந்த மதத்தோடு தொடர்புடையது? சீவக சிந்தாமணி சமணமா பௌத்தமா? அது மணிமேகலை. பௌத்தம், சமணம். ஓகே. நேமிநாதர் 22வது. வெரி குட். மிலிந்த பன்கா யார்? மிலிந்த பன்பா யார் காலத்தை சேர்ந்தவர்?
யார் காலத்தை சேர்ந்தவர்? இந்தோ கிரேக்கர். ரைட். கீழே குயில்குடி, மதுரை. வாங்க வாங்க உட்காருங்க. பொருந்தாததை காண். ஏன்? இது எல்லாமே குடைவரை கோயில் இருக்கிற இடம். வெரி குட். நாகப்பட்டினத்தில் கிடையாது. நாகப்பட்டினத்தில் புத்தர் இது தான் இருக்கும். கடைசியில் பார்த்துருப்போம். இங்கே எல்லாமே என்னது? சமணர்கள். அதோட தொடர்புடையது. கூற்று. இந்த சித்தன்னவாசல் நான் சின்ன வயசில் வாழ்ந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஊர் தான் இது. எனக்கே தெரியாது, நானே போய் பார்த்ததில்லை. சரி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். கூற்று. பழைய மதங்களின் குருமாரர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார். சரியா தவறா? சரியா தவறா? கௌதமர்னா யார்? புத்தரை சொல்கிறாங்க. சரி, அவன் சொல்கிறத அப்படியே நான் ஃபாலோ பண்ண வேணாம், போயா நானே புதுசாக போய் தேடுறேன் யான்னு சொல்லிட்டு தான் தவம் புரிய போவார். துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. சரிதானே? 2 சரி. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்தன. சரியா? சரி. அதில் ஒரு நூலில் மட்டும் சொல்லியிருக்கேன் 62ன்னு. அதில் ஏகப்பட்டது இருந்துச்சு. எல்லாமே யாருக்கு எதிராக வந்தானுங்க? வேதம் பிராமணிசத்துக்கு எதிராக வந்தது. இத்தனை மதம். பள்ளி என்பது புத்த மதத்தினரின் கல்வி மையமாகும். சமண மதம், புத்த மதம் கிடையாது, சமண மதம் பள்ளி. சமணம். அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரங்களை கொண்டு நாடாக விளங்கியது. இதில் போட்டிருக்கான். சரியா? அதுக்கு முன்னாடி அழிச்சு விட்டானுங்க. இந்த புத்தகத்தில் இருக்குது, அதில் சரி, அவ்வளோதான். ஆசீவகம் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது. தவறா? 14 அப்போ எது மட்டும் சரியா? 1 3. ஓகே, குட். 1 சரியா? ஆமாம், ரைட். தவறான இணையை கண்டுபிடிக்க. ஃபஸ்ட் என்னது? 23வது. 22 யார்? நேமிநாதர். முதல் ஆள் ரிஷபதேவர். மகாபாஷியா இலங்கையை சேர்ந்த வரலாற்று தொகுப்பு. வெரி குட். ரீகால் பண்ணிக்கலாம். விசுத்தி மக்கா எழுதின யார்? புத்த கோஷா. அடுத்தது புத்தர் எண்வகை வழிகள். எத்தனை உண்மைகள்? 4 பேர் உண்மைகள், எண்வகை வழிகள். அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பான். 4 பேர் உண்மைகளையும் எண்வகை வழியும் கூறியவர் யார்? மகாவீரர், புத்தர், அஸ்வகோசர் சொல்லிடுவாங்க. மற்றெல்லாம் அடிச்சிடுவீங்க. புத்தரா மகாவீரர் தான் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஆமாம், கம்பேர் பண்ணி பார்த்துடணும். சரி, மகாவீரர் என்ன சொன்னார்? 3 ரத்தினங்கள், அப்புறம் 5 விஷயம். அதுவும் 8 தான் வரும் பாருங்க. 4 பேர் உண்மை. ரைட். ரைட். சரியா தவறா? 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. மேடம் கவனிங்க. எதில்? இல்லை, மகாபாஷியா கரெக்டு தான். அது அந்த நூல் அங்கே தான் இருக்கும். மகாவம்சம் இதுவும் ஓகே தான். மகாவம்சமா? செக் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து வாங்க.
12வது ஆகம சூத்திரம் மகாவம்சம் தீபவம்சம் மகாபாஷ்யா மகாவம்சம். சரி, அப்போ இதுவும் தப்பா? சரி, திரும்ப எல்லாம் செக் பண்ணுங்க, விட்றாதீங்க அதை. இது கரெக்டா? இது கரெக்டு. வரலாறு முழுவதும் ஆசிவகர்கள் அனைத்து இடங்களும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. கரெக்டா? சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. சரியா? சரி. ஆண் பெண் பாகுபாடும் கிடையாது. எல்லாம் இதெல்லாம் எது வரைக்கும்? இடைக்கால இந்தியாவுக்கு முன்னாடி வரைக்கும். இடைக்கால இந்தியாவில் முடிஞ்சு போச்சு கதை. ஏன் திரும்ப அந்த உள்ளே பூந்துட்டாங்க? நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகிய மிக சிறந்த புனித தலங்களாயின. கல்வி மையம், புனித தலம்லாம் கிடையாது, கல்வி மையம், யூனிவர்சிட்டிஸ். எந்த மதத்தோடு தொடர்புடையது? பௌத்தம், புத்த மதம். சோழர்கள் காலம் முதலாகவே பௌத்த, சைவ, வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. ஃபஸ்ட்டு யார் வருவா? அதாவது சோழர் காலம் முதலே பௌத்தம் வந்துட்டு எப்படி எழுதியிருக்கானுங்க பாருங்கள், தமிழில் கொடுத்து வச்சுருக்கு, எடுத்து வச்சுருக்காங்க. பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. சரியா? பல்லவர் காலத்திலே ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் தான் சோழர்கள் வருவானுங்க. அதுக்குதான் வரலாறை புரிஞ்சுட்டே அப்படியே பார்த்துட்டே வரணும். அதோட போதும். அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது இடைக்கால இந்தியாவில். ஆனால் இடைக்கால இந்தியாவில் அந்த அதெல்லாம் விட்டுட்டானுங்க, பின்னாடி போய் அது வேறு மாட்டணும். எதெல்லாம் விட்டானுங்கன்னு பார்த்தோம். ராஷ்டிரகூடர்கள் பற்றி இருக்கா? லைட்டாக இருக்கும் ராஷ்டிரகூடர்கள். ஆமாம், ராஷ்டிரகூடர் பற்றி இருக்குது. பிற்கால மேலைச்சாளுக்கியர் வந்துருச்சு. பிற்கால மேலைச்சாளுக்கு பின்னாடி வந்த யார் யார் இல்லை? யாதவர்கள், காக்காத்தியர்கள், ஒய்சாளர்கள். ஒய்சாளர்கள்லேருந்து வந்தவங்க தான் யார்? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு தாங்க மைசூரில் வந்துட்டு மையமாக வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. யார்? விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசுலேருந்து வந்தவங்க தான் யார்? நாயக்கர்கள். நாயக்கர்கள்லேருந்து வந்தவங்க தான் யார்? பாளையக்காரர்கள். சரியா? ரைட்.